இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் வேங்கை வனம் பகுதி 12. திருமேனி உள்ளே ஓடிச் சென்று கதவை மூடிக்கொள், ஓங்கி குரல் கொடுத்து கத்துகின்றான் வேங்கை மார்பன். எதிர்பாராமல் நடந்துவிட்டது. அவன் எரிதழலில் அகப்பட்டு கொண்டவன் போல் துடியாய் துடித்து வேங்கைகளை அடக்க எதிர்நோக்குகிறான். தியாகவல்லிக்கு அதிர்ச்சியால் உடல் வேர்த்து கொட்டுகிறது. என்ன செய்வது என்று தோன்றாது விழித்த அடுத்த கணமே அவளுடைய ஆவேசம் கண்டவள் போல் முளைத்து திருமேனியை தள்ளிச் சென்று பளிங்கு மாளிகைக்குள் விட்டு கதவை சாத்தி வழித்தாள் பழிட்டு விட்டு அங்கே நெடுமரமாய் நின்று கொள்ளுகின்றாள். அவளது உடலும் தப்பமாக அந்த கணங்கள் நகர்ந்து போயிற்று. எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று எதிர்நோக்கு நோக்கீர்களைப் போல துணிந்து நிற்கின்றாள் தியாகவல்லி. சீறி பாய்ந்து வந்த வேங்கைகளின் நேரே மாளிகை படியேறி வந்து உருமுகின்றன. பின்னர் திருமேனி சிலை அருகே செல்வதும் மீண்டும் ஓடி வருவதும் ஒன்றன்பின் ஒன்றாக வளைய வந்து கொண்டு உருமுகின்றன. மாளிகைக்குள் நுழைந்துவிட்ட திருமேனிக்கு மார்பகமே வெடித்துவிடும் போல் இருந்தது. அவள் மாளிகை கதவில் உள்தாழ்பாலை போட்டுக்கொள்ளுகின்றாள். மெல்ல மெல்ல வேங்கைகள் அணுகி வருகிறாள் வேங்கை மார்பன். அவற்றின் கோபம் என்ன? அதனால் கண்ட வெறி என்ன? ஏன் இப்படி அலைமோதுகின்றன? அவற்றின் மனநிலையை முற்றுமாக அறிந்த வேங்கை மார்பன் ராஜா என்று குரல் கொடுத்து ஆண் வேங்கையை தடவி கொடுக்க, இயல்பாக பெண் வேங்கையும் அவனிடம் வந்து அதன் பாஷையில் சன்னமாக உருமி அவனது முகத்தில் முகம் வைத்து ராணி ராணி என்று அன்புடன் அதை தடவி விடுகிறான். மாளிகையின் சாளரங்களிலிருந்து இந்த துணிவுமிக்க காட்சியை கவனிக்கிறாள் உயர்த்தி கொண்டு போன வேல் நெடுங்கண்ணி திருமேனி. ஆகா, இந்த கொழுத்த வேங்கைகளுடன் இப்படி ஒரு சகவாசமா? இதனால்தான் இவ்வாறு பெண்ணை சிறையெடுக்க மிருக புத்தி வந்ததோ? அந்த நிலையில் கூட அவள் வேங்கை மார்பனை தன்னுள் தூற்றிக்கொண்டு அமைதி காண்கின்றாள். வேங்கைகள் வெறி அடங்கி சமநிலையை அடைகின்றன. இத்தனை நாட்களாக எங்களை அறையில் அடைத்து வைத்து சோதிக்கலாமா என்பது போல் உருமுகின்றன. அக்கிரணை பாசங்களே ஒரு தனியான உயிரியல் தத்துவங்கள். தியாகவல்லி கதவை விட்டு மெல்ல வேங்கைகளிடம் வந்து நெற்றியை தடவுகின்றாள். இவளுக்கும் மிருக புத்தி இருந்தால் தானே கூடவே இருந்து குழிப்பறித்தாள் என்று சபித்துக் கொள்ளுகின்றாள் திருமேனி. சபித்து கொண்ட அடுத்த கணமே தனது சமீபுக்கு காரணமே இல்லை என்பதைப் போல அதையும் நினைத்து கொள்ளுகின்றாள். தியாகவல்லி ஒரு பரிசுத்தமான பாத்திரம் என்பதை இதன் மூலம் நிரூபித்து விட்டாள். அவள் அத்தான் வேங்கை மார்பன் தேவையின்றி எண்ணி இருந்தாள். இப்படி தன்னை காப்பாற்ற முயன்றிருப்பாளா? விழுங்கட்டும் வேங்கைகள் என்று அல்லவா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்திருப்பாள். தியாகவல்லியை புரிந்து கொண்டதில் அவளது வைகை ஆற்று சகோதரவாதத்துக்கு சற்றே தீர்வு கண்டாலும் அந்தரங்கத்தில் மட்டும் வேங்கை மார்பன் ஒரு அரக்கன் போல உருக்கொண்டு விட்டானே. வேங்கைகள் அடிக்கடி மாளிகை கதவை தட்டுவதும் ஓடிச்சென்று திருமேனி சிலையை அண்ணாந்து உற்று நோக்கி வளைய வந்து ஓடி வருவனுமாகவே இருக்கின்றன. வேங்கை மார்பன் இந்த வேங்கை விளையாட்டை கவனிக்கின்றான். தியாகவல்லி திருமேனியின் சிலை உருவம் இவற்றுக்கு பழக்கப்பட்டு விடவே திருமணியை கண்ட பிறகு மோப்பத்துடன் அலைமோதுகின்றன என்றான். விளையாட்டு வேண்டாம், எனக்குத்தான் கேட்பாரில்லை மெய்ப்பாரில்லை. அவள் ஒரு சாம்ராஜ்யத்தின் திருமகள். சிறையெடுத்த பல மன்னர்களுக்கு இந்த நேரம் முணுமுணுப்பில் சொற்கள் விருது சமைத்திருக்கும். வேங்கைகளால் ஏதேனும் நிகழுமானால், சமைத்திருக்கும் வேங்கைகளினால் ஏதேனும் ஆகுமானால் பகைமையை சம்பாதித்து கொள்ள நேரிட்டுவிடும். திருமேனி திருமணம் நல்ல முறையில் முடியட்டும். வேங்கைகளுக்கு தங்கள் மகாராணி மீது இயல்பாகவே விசுவாசமும் ஏற்பட்டுவிடும். அது மட்டும் கனவில் கூட நடைபெறாது தியாகவல்லி. இருவரும் திரும்பி பார்க்கிறார்கள். சாளரத்து வழியாக காதுகளை கூர்த்திட்டு கொண்டிருந்த திருமேனியின் திருத்தமான மறுமொழி வேங்கை மார்பனை வேதனையுறச் செய்கிறது. அவன் மெல்ல எழுந்து சாளரத்தை நாடி வருகிறான். வேங்கைகளும் அவனை பின்பற்றி வருகின்றன. திருமேனி, இன்னுமா நீ என்னை புரிந்து கொள்ளவில்லை? நெட்ட நெடிய பெருமூச்சு விடுகின்றான் வேங்கை மார்பன். என் அரும் ஜீவி சித்திரமே, எனது செயலை நீ அநாகரிகமாக கருதி வெறுக்கின்றாய். சிலை செய்து ஏன் மாலை அணிவித்தேன்? அநியாயமாக விதி சகோதரன் என்ற சொல்லை பயன்படுத்துவதை விட அதிலிருந்து மாறுபடுவாய் என்பதற்காகத்தான். ஏன் சிறையிடத்தேன்? காலம் முழுவதும் கன்னியாகவே நீ இருந்து கன்னித்தமிழை வளர்க்க முடிவு செய்து விட்டாய் என்று கேள்விப்பட்டதனால் நீ எனக்கு மனைவியாகி தமிழ்ச்சங்க தலைவியாவதில் எனக்கு ஒரு சரித்திர பெருமையும் உண்டு. ஆனால் என்னை ஒரு இரகசிய ராட்சசனாக எண்ணி வெறுத்ததால் இந்த செயலில் நான் ஈடுபட நேர்ந்தது. சொல் திருமேனி, நான் ராட்சசனா? இல்லை. மகிழ்ச்சியோடு கண்களை மூடி திறக்கின்றான் வேங்கை மார்பன், உதடுகளில் புன்னகை. இதற்குள் மகிழ்ந்து கொள்ள வேண்டாம், நான் இன்னும் முடிக்கவில்லை. ராட்சசன் என்பவன் நல்லவன் என்பதை நீங்கள் நிரூபித்து விட்டதால் உங்களை ராட்சசன் இல்லை என்கின்றேன்.
திறந்த கண்களை மீண்டும் மூடுகின்றான் வேங்கை மார்பன். திருமேனி, ஏ வேங்கை மார்பா, உனது மா கீர்த்தி, மகோன்னத பெருமை, மகானான ஆண்மை காதலின் பொருட்டு எட்டி உதைக்கப்படுகின்றன. உன் வீரத்தை அது கசப்பாக விமர்சனம் செய்கின்றது. பூமியின் நிலவு என்று கருதிய அழகு பேரொளி உன்னை சூரியவதை செய்கிறது, சூரசம்ஹாரம் புரிகின்றது. மனதில் இந்த அவலமான ஓலத்துடன் கண்களை திறக்கின்றான் வேங்கை மார்பன். இமைகள் ஈரக்கவிதை எழுதுகின்றன. நாவு உலர்ந்து விட்டது. உலர்ந்த நாவிலிருந்து சொற்கள் சருகுகளாய் உதிர்கின்றன. திருமேனி, ஒன்றை சொல்வேன். சத்திய ஜீவனுள்ள என்னுடைய காதல் தீபத்துக்கு நான் அணையாத திரிகளை ஏற்றிவிட்டேன். அந்த ஒளியில் வாழ்க்கை காப்பியத்தை படிப்பேன் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த வேங்கை வனம் நமது பூரண வாழ்வு அரங்கமாக விளங்க வேண்டும். இல்லை, நாம் இருவரையும் விழுங்கி மகிழும் புதைக்குழியாக மாற வேண்டும். இரண்டில் நீ எதை தேர்ந்தெடுத்தாலும் நான் மகிழ்வேன். ஒரு கணமே இமைகளை மூடி திறக்கிறான் வேங்கை மார்பன். மேலும் ஈரம் கசிகிறது. வைகை கரையில் அனைத்த அந்த ஒரு ஸ்பரிசமே இந்த பிறவியில் போதும் என்றாலும் இருவருக்குமே இது பொருத்தமாகும். வேங்கை மார்பனின் விறுவிறுவென்று அரண்மனை நாடி விரைகின்றான். வேங்கைகள் குரல் கொடுத்து தலைவனை அழைக்கின்றன. தியாகவல்லி, வேங்கைகளை அடைக்க முடியாதா என்கிறாள் திருமேனி. வேந்தருடைய உத்தரவு வரவேண்டும் என்றாள் தியாகவல்லி. நான் உத்தரவிட்டால் வேங்கை ராணி உத்தரவிடுகிறேன் என்று கம்பீரமாக சொல்லுங்கள். அடுத்த கணமே உங்கள் உத்தரவை இந்த காணப்பேரியில் சிறமேல் கொள்ளும். திருமேனியின் எழில் விழிகள் தியாகவல்லியை சபிக்கின்றன. வேங்கை ராணியாக வேண்டுமாமே? இனியும் இது நடைபெறுகின்ற காரியமா? எனது தந்தை இந்நேரம் தூங்கிக் கொண்டிருக்க மாட்டார். இந்த வேங்கை வனத்தை துகள் துகளாக்குவதில் ஈடுபட்டு கொண்டிருப்பார். எனக்கு மானமும் வேண்டாம், மணாளனும் வேண்டாம். மாதவத்துக்குரிய தமிழ் மட்டும் போரும். அதன் சங்கம் போரும். சங்கத்துக்கு தலைமை பதவி போதும். அப்பா, திருமேனி இங்கே அப்பா என்று மனதிற்குள் அழைத்து கொண்டது போலவே மதுரை அரண்மனையில் மகளே என்று அரற்றிக் கொண்டிருக்கின்றார் உக்கிரப்பெருவிழுதி பாண்டிய மன்னர். மாங்குடி மருதனாரின் இழப்பு ஒருபுறம் இழப்பாக ஆனாலும் அவர் கூடி சென்ற கடைசி வரிகள், தமிழ்ச்சங்கம் மீண்டும் கூட வேண்டுமானால் திருமேனி தேவை. அதற்கு ஒரே வழி அவரை காணப்பேரையில் நோக்கி புறப்படு என்று சொல்லியது. அவரும் முடிவு செய்து விட்டார். அந்த பயணம் பாதையை மறிக்குமேயானால் யுத்தம் முழுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இதற்காக பல மந்திர ஆலோசனைகள் கூடி எத்தனையோ முடிவுகள் அரும்பின, எத்தனையோ முடிவுகள் அழிக்கப்பட்டன. காணப்பேரையில் கோட்டையை அவர்கள் கலங்க வைத்து கொண்டிருந்தது. காணப்பேரையில் வேங்கை மார்பனுக்கு உதவக்கூடிய குறுநில அரசர்கள் யார் யார் என்பதும் 100 படை வீரர்களுடன் சோழ நாட்டில் இருந்து வந்த யவனர்களும் சேர நாட்டில் இருந்து வந்த சோனகர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இடப்பட்ட உத்தரவை செய்கின்ற காரியமை சமூகமாக முடிந்தால் திரும்பி வந்துவிட வேண்டும். வக்கிரமாக ஏதேனும் வந்து முளைக்குமானால் குறிப்பிட்டவர்கள் காணப்பேரையிலேயே தங்கி வேங்கை வனவாசிகளாகி கோட்டையை தகர்ப்பது பற்றி முயன்று நடிக்க வேண்டும். யவனர்களில் 5 மட்டும் கோட்டையை நோட்டம் விட்டு அதனை முறியடிக்க மதுரைக்கு வந்து மார்க்கங்களை உருவாக்க வேண்டும். பாண்டிய பேரரசின் பேரிகை முழங்குகிறது. ராஜரதத்தில் ஏறி அமர்கின்றார் உக்கிர பெருவழுதி பாண்டிய மாமன்னர். எங்கும் வாழ்த்தொழிகள். ரதம் வேங்கை வனத்தை நோக்கி புறப்பட்டது. வானவீதியில் அக்னி ரதம் பலம் வர தொடங்கும் பூபால நேரத்தில் வேங்கை வீதியில் உக்கிர ரதம் வந்து கொண்டிருக்கிறது. எதிரே பிரம்மாண்டமான கோட்டை. இது தமிழ் கோட்டையா? உக்கிர பெருவழுதி பாண்டிய மாமன்னர் அண்ணாந்து கவனித்து அரை நாழிகை போது வரை மலைத்து சிலைத்து நின்று பின்னர் சிந்திக்கின்றார். சிறகு ஜீவன்கள் காலை பொதுக்கு சூரிய கீதம் பாட, கிழக்கேதான் பின்னணியில் கோட்டை செம்மை படர்ந்த நிழற்சாட்சியாக திறந்தாலும் அதன் ஆழமான அஸ்திவாரம் புயல் சாட்சியாக பரணி பாடுகிறது. கோட்டை வாசலில் மீனக்கொடி பறக்க வந்து நிற்கின்ற ரதம் யாருடையது என்றறிய கோட்டையின் நடுப்பிரவு பாலம் இறங்க வீரர்கள் வந்து கவனிக்கின்றனர். பாண்டிய சாம்ராஜ்ய அதிபதி. அடுத்த கடமை முரசங்கள் முழங்குகின்றன, சங்கங்கள் ஆர்க்கின்றன, எக்காலமும் துந்துபியும் எக்காலம் இடுகின்றன. இத்தனை அட்டகாசங்கள் நடந்தும் பாண்டிய மாமன்னர் உள்ளே வரலாம் என்று அழைக்க யாருக்கும் துணிவு வரவில்லை. பெரிய இடத்து வருகை. வேங்கை மார்பன் என்ன சொல்வாரோ? ஒரு நாழிகை போதுக்குள் வேங்கை மார்பன் புறவியை விரட்டி கொண்டு பாய்ந்தோடி வந்து கொண்டிருக்கின்றான். பின்னே காரப்பேரில் அரசியல் அதிகாரிகள். ராஜதந்திரத்திலிருந்து பாண்டிய மாமன்னரை கண்ட அடுத்த கணம்
புரவியை விட்டு ஒரே தாவியில் இறங்கிய வேங்கை மார்பன் கரம் கூப்பி, எங்கள் மீனவத் தலைவர் பாண்டிய குலாதிபதி மாபெரும் பெருமை காணப்பேரியில் களிப்பு கொண்டு மகிழ்கிறது, உள்ளே வாருங்கள் என்று கூறி தலைப்பணிந்து நிற்க, அனைவரும் அவ்வாறே தலையை பணிய, அடுத்து முப்பிரிவு பாலங்களில் ஏனைய பெருத்த பாலங்கள் கடகடவென்று சத்தம் எழுப்பி இறங்குகின்றன. சூரிய குளியலில் கொப்பளம் கண்டு கொண்டிருந்த பூமியாழி முதலைகள் சரக் சரக்கென்று நீரில் பாய்ந்து ஓடுகின்றன. ராஜரதம் காணப்பேரையிலுக்குள் நுழைகிறது. தொடர்ந்து வீரர்கள் நுழைகிறார்கள். கோட்டையை நோட்டமிடுவதற்கின்றே வந்த யவனர்களும் சோனகர்களும் தத்தம் கண்களை தவளைகளாக்கி தெற்றி தெற்றி அதை தேர்வு செய்கின்றனர். ரதம் அரண்மனையை அடைந்ததும் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்கின்றன. அரண்மனையுள் பிரவேசிக்கின்றார்கள். ஓ, என்னே அற்புதமான அரண்மனை! எனது பொன்னாசனத்தை காட்டி அமரச் சொல்லுகின்றான் வேங்கை மார்பன். பாண்டிய மன்னன் அவ்வாறு அமராது எதிரே இருந்த இருக்கையில் அமர்கின்றார். வேங்கை மார்பனும் மரியாதை வேண்டி தன் பொன்னாசனத்தில் அமராமல் மாமன்னரின் பக்கத்தில் ஆசனத்தில் அமர்கின்றான். மன்னர் பெருமை வந்த விஷயம் பற்றி ஓய்வு கண்டு பேசலாமல்லவா? கண்ணன்ற கண்களுடன் வேங்கை மார்பனை கவனிக்கின்றார் கயற்குடி காவலர் உக்கிரப்பெருவெழுதி. எங்கே என் மகள்? கேள்வியில் எரிமலை தெரிகிறது. நலமாக இருக்கிறாள், அது தெரியும். எங்கே என் மகள்? வேங்கை வனத்தில் இருக்கிறாள். வேங்கை வனமா? அசோகவனமா? நான் திருமேனிக்கென்றே கட்டிய அந்த வனத்துக்கு நீங்கள் அப்படி ஒரு பெயரை வைத்தால் நான் பொறுப்பாக முடியாது. கடத்தி வந்தது மட்டும் பொறுப்பான செயலோ? ஓய்வு கண்டு பேசலாம் பாண்டிய பூபதி. நான் ஓய்வு காண வரவில்லை, இரண்டில் ஒன்று காண வந்திருக்கின்றேன். அதுவும் தைரியமாக உன் கோட்டைக்கே வந்திருக்கின்றேன். மன்னிக்க வேண்டும், இது உங்கள் கோட்டை. நீ எனது கோட்டை என்பதால் நான் இதனை அழிக்காமல் விட்டுவிடுவேன் என்கின்ற சமாதானமா? வேங்கை மார்பனுக்கு இப்பொழுதுதான் காலில் சுரீர் என்று தீப்பற்றுகின்றது. பாண்டிய மாமன்னா, வேங்கை மார்பன் இதுவரை எவரிடமும் சமாதானம் கோரியதில்லை, இனியும் கோரமாட்டான். எனது கோட்டையை அழிக்க வேண்டுமானால் அது என்னால் தான் முடியுமே ஒழிய வேறு யாராலும் முடியாது. இதோ உங்களை உள்ளே அனுமதித்த ரதம் எனது கோட்டையைத்தானே அழிப்பதற்கு சமாதானம்தானே? ஒரு பேரரசரின் மகளை கடத்துவது தவறில்லை? இல்லை, ஏனெனில் அவளை எனக்கு உரியவளாக ஆக்கி கொண்டவன். சம்மதியாத ஒருத்தியை மனைவியாக அடைவது ஜடத்தை மணப்பதற்கு சமானம் என்பது தெரியவில்லை? திருமேனி, இந்த வேங்கை வனத்தை கோபுரமாகவும் உயர்த்தலாம், குழி தோண்டியும் புதைக்கலாம். இரண்டுக்கும் நான் சம்மதித்தாகிவிட்டது. இனி இரண்டில் உங்களது நீங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லலாம். திருமேனியை என்னுடன் அனுப்பி வைக்கின்றாய்? தாராளமாக அனுப்பி வைக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? இந்த திருமணத்தை நான் மதுரையில்தான் கோலாகலமாக நடத்த வேண்டும். அவள் என்னை மணாளனாக ஏற்றுக்கொள்வதற்கு சத்தியம் செய்ய வேண்டும். அந்த சத்தியம் தமிழ் பெயரில் இருக்க வேண்டும். இது அவசியமா? என் சபதம் நிறைவேற இது மிக மிக அவசியம். அது என்ன உன்னுடைய சபதம்? அவளை நான் மணக்கவில்லை என்றால் நான் தமிழனுக்கு பிறந்தவன் அல்ல, தமிழன் அல்ல, தமிழ் வீரன் அல்ல. வேங்கை மார்பா, இந்த எனது சபதத்துக்காக நான் என்ன செய்வேன்? திருமேனியை மதுரை அரண்மனையில் சந்தித்த நாளன்று எடுத்த சபதம் இது. இதற்காக வேங்கை வனத்தையே அழிப்பதானாலும் நான் சம்மதிப்பேன். அவமானத்து கவிதையை எழுத இந்த அலங்காரக்கான பேரையில் எதற்கு? நீங்களே சொல்லுங்கள் மன்னர் பெருமானி. நான் திருமேனியுடன் பேசி பார்க்க வேண்டும். தாராளமாக பேசலாம், தடையேதும் இல்லை. ஆனால் வந்ததும் வராததுமாக, வந்த காரியம் சுமூகமாக முடிந்தால் தங்கியிருப்பேன். இல்லை, பொங்கி எழுவீர்கள். உங்களை அன்போடு போக விடுகின்றேன். அடுத்த முறை வருகிற போது பொங்கி எழுந்து வரலாம். என்ன செருக்கான மறுமொழி கூறுகிறான் இவன்? திருமேனிக்கு மாங்குடி மருதனார் இறந்த செய்தி தெரியுமா? நான் சொல்லவில்லை. அவளது கண்கள் கலங்கிவிடும். அவள் என் கண் போல காத்து வருகின்றேன் நான். நல்லது, திருமேனியை பார்க்க புறப்படலாம். அனைவரும் வேங்கைவனம் நாடி செல்கின்றார்கள். இதற்குள் திருமேனிக்கு செய்தி எட்டிவிட்டது. அப்பா என்னை மீண்டும் மீட்டுச் செல்ல வந்திருக்கின்றார். வேங்கைவனத்துக்குள் பிரவேசிக்கின்ற பொழுதே மாமன்னருடைய கண்கள் சிலையை மோய்க்கின்றன. ஆகா, எவ்வளவோ தத்ரூபமாக வடித்திருக்கின்றான். பொன்னை கொட்டி அல்லவா கௌரவித்திருக்கின்றான். ஆம், அது என்ன சிலையின் கழுத்தில் தொங்குவது? மாங்கல்யம், திருமாங்கல்யம். ஓ, எங்கோ மீறி போய்விட்டான் வேங்கை மார்பன். தந்தையை கண்டதும் கோவென்று கதறி எழுது ஓடி வருவாள் திருமேனி என்று அவர் எதிர்பார்க்க, மாறாக கண்கள் சிவக்க தந்தையை நோக்குகின்றாள். ஆயினும்
அங்கே இரு துளி நீர் மறைந்து எட்டி பார்ப்பதன் மர்மம் புரிகின்றது. மகளே நலமா? தந்தையே தமிழ் நலமா? அதிர்ந்து போனார் ஆலவாய் மன்னர். தமிழுக்கு என்னம்மா குறைச்சல்? அது மதுரையில் செத்துவிட்டதாமே. திருமேனி வாராது, தமிழ்மேனிக்கு விமோசனம் கிடையாது என்று என் ஆசான் கடைசியாக சொன்னாராமே. வேங்கை மார்பன் வெலவெலத்து போனான். எப்படி இவளுக்கு இந்த செய்தி தெரியும்? ஓ, காளிங்கன் வேறு எங்கும் இல்லை, அவன் இங்கேதான் எங்கோ இருக்கின்றான். வேங்கை மார்பா, உன் கோட்டையில் இருக்கும் பலவீனம் உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். நான் என் மகளுடன் தனித்து பேச விரும்புகின்றேன். வேங்கை மார்பன் நாணி தலையணை சூப்பு கொண்டு அந்த இடத்தை விட்டு அகல தியாகவல்லி பின் செல்கின்றாள். திருமேனி இனியும் அடம் பிடித்து பயனில்லை. அதோ பார், உன் சிலையின் கழுத்தில் திருமாங்கல்யம் என்கின்றார் உக்கிரப் பெருவெழுதி. சற்றே தந்தையை கூர்ந்து கவனித்த திருமேனி, சிலைக்கு புடவை கட்டினால் பெண் போலவே தெரியும். ஆனால் ஒரு சிலையை கூட அது பிரசவித்து தருவதற்கு முடியாது. இப்படி கோரமான உதாரணம் கூறியதற்கு என்னை மன்னிக்கவும் அப்பா. இனி தனித்து உன்னால் வாழ முடியும் என்கின்றாயா? தனித்து நான் எங்கே வாழப்போகின்றேன்? தமிழோடல்லவா வாழப்போகின்றேன். மலைத்து கவனிக்கின்றார் மாமன்னர். திருமேனி, மனம் திறந்து கேட்கின்றேன். வேங்கை மார்பன் விஷயத்தில் மறுபரிசீலனை செய்யவே முடியாதா? மறுபிறவியில் இது குறித்து பேசுவோமே. இப்பொழுது எனது ஆசான் சாகின்ற போது சொன்ன தமிழ்ச்சங்கம் செயல்பட வேண்டும். அதற்காக என்னை மீட்டுச் செல்ல உங்கள் வீரம் உதவுமேயானால் மகிழ்ச்சி அடைவேன். இல்லை, வேங்கை வனத்துடன் என் வாழ்வு பிணமாகத்தான் முடிய வேண்டுமானாலும் முடிந்துவிட்டு போகட்டும். உனக்கு மாங்குடியின் மறைவு குறித்து யார் சொன்னது? காளிங்கன். அவனை நான் பார்க்க வேண்டுமே. உங்களை அவர் பார்க்க மாட்டார். ஒரு கால் படை திரட்டி வந்தால் உதவி செய்யலாம். அவனை நீ நம்புகின்றாயா? உங்களையே என்னால் நம்ப முடியவில்லையே. திருமேனி, பின் என்னப்பா, என்னை மீட்டுச் செல்வதை விட்டுவிட்டு என் கைகளுக்கு மாங்கல்யத்தால் பூட்டு போட தூது வந்திருக்கிறீர்களே. நான் வேங்கை வனத்துக்கு உரியவள் அல்ல, தமிழ் வனத்துக்கு உரியவள். என் மூச்சு பேச்சு எல்லாமே இனி தமிழ் தமிழ் தமிழ். ஆவேசமாக கூறிய திருமேனி அடுத்து அங்கே நிற்க விரும்பாது மாளிகைக்குள் சென்று கதவை தாழிட்டு கொண்டாள். அவளது மடைதிறந்து வைத்திருந்த துயரம் மடைதிறந்த வெள்ளமாக கண்களில் பாய குமரி குமரி அழுகின்றாள். வேங்கை வனத்தை விட்டு வெளியே வருகிறார் உக்கிரப் பெருவெழுதி பாண்டியர். வேங்கைகள் உருமுகின்றன. திரும்பி பார்க்கின்றாள். கொழுத்து மதர்த்த வேங்கைகள். எவரையும் சட்டை செய்யாது நேரே ரதம் நாடி செல்லுகின்றார் உக்கிரப் பெருவெழுதி பாண்டியர். நான் புறப்படுகின்றேன் வேங்கை மார்பா. உழுக்கத்தக்க உக்கிரமான வார்த்தைகள். சுமூகமாக முடியவில்லை. புரிகின்றது. புறப்படுங்கள். ஏதேனும் ஒரு முடிவு வேண்டுமல்லவா? முடிவா? சொல்கிறேன் கீழ். நீ எப்படி என் மகளை கடத்தி வந்தாயோ அப்படியே கொண்டு வந்து மதுரையில் விட்டுவிட வேண்டும். அவள் உன்னை எந்த வழியிலும் ஏற்க மாட்டாள். அவள் தமிழ் மீது கொண்டுள்ள காதல். 40 நாள் வரை தவணை தருகின்றேன். தவறினால் யுத்தம் எதிர்பார்ப்பதுதானே மன்னவா. இதற்கு 40 நாட்கள் தேவையில்லை. நாளையே யுத்த பேரிகை கொட்டலாம். ஆனாலும் நான் வலிய சண்டைக்கு வரமாட்டேன். வந்தாலும் விடமாட்டேன். போய் வாருங்கள். வேங்கை மார்பா, விளையாடுகின்றாய். வேங்கைக்கு விளையாடத் தெரியாது. 16 அடி பாயத்தான் தெரியும். ஒன்று வேங்கை வனத்தை அழித்து உங்கள் மகளை மீட்டுச் செல்லுங்கள். இல்லை, உங்கள் படையெடுப்புக்கு பிறகு பாண்டிய சாம்ராஜ்யத்தையே குலைத்து மாலையிட வைக்கின்றேன். நான் அசல் தமிழனுக்கு பிறந்தவன். போய் வாருங்கள். உக்கிரப் பெருவெழுதியின் கனன்ற கண்களில் போர் முரசம் உக்கிரமாக முழங்குகின்றது. கோட்டை கதவங்கள் திறக்கின்றன. பாலங்கள் இறங்குகின்றன. ரதம் முன்னே செல்ல வீரர்கள் பின்னே செல்கிறார்கள். குறிப்பாக அழைத்து வந்த யவனர்களிலும் சோனகர்களிலும் சிலர் காணப்பேரையில் கலந்து விட்டனர். கோட்டை கதவங்கள் மூடுகின்றன. வேங்கைகள் மார்பன் நெஞ்சில் வெண்தழல் எரிகின்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.